அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நாகூர் பங்களா தோட்டம் என்ற பகுதியில் ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இங்கே அமர்வதன் மூலம் இறைவனுடைய அருளையும் அவன் இறக்குகிற அமைதியையும் பெற்றவர்களாக இந்த நேரத்திலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இதற்காக நாம் அனைவரும் அல்லாஹ்வை புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு எல்லா புகழும். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பமாக தூக்குவதற்கு அப்துல் ஹசீப் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் இப்பொழுது கிராத் ஓதுவார்கள். بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس اسم الفسوق بعد الإيمان ومن لم يتوب فأولئك هم الظالمون. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدهم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. صدق الله العظيم. السلام عليكم. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. சகோதரர் ஹசீப் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய அழகான குரலில் குர்ஆனை ஓதி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பேச்சாளர்களின் ஆரம்பமாக
டி. உமர் அலி ஃபிர்தௌசி அவர்கள் இஸ்லாம் கூறும் ஒழுக்க மாண்புகள் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا محمد صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க நாகூர் வாழ் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் நாகூர் ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்க விளக்க சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அன்சாரி ஃபிர்தௌசி அவர்களே, இன்னும் எனக்கு பின்னால் உரையாற்றக்கூடிய சகோதரர் அப்துல் பாசித் அவர்களே மற்றும் நிர்வாகத்தார்களே, பொதுமக்களே, எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சலாமினை மன ஓப்போடு சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாம் கூறும் ஒழுக்க மாண்புகள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பினுடைய மையக்கருவை அடிப்படையை நாம் எல்லாம் தெள்ளத் தெளிவாக ஆழமாக புரிய கடமைப்பட்டுள்ளோம். உலகிலே இருக்கக்கூடிய சமயங்களில் உயர்ந்த சமயம், வெற்றி பெறக்கூடிய சமயம், உலக அழிவு நாள் நெருங்கும் வரை இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை
நாம் எந்த கட்டத்திலும் மாற்றாமல், கூட்டாமல், குறைக்காமல் உறுதியோடு சொல்வோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வளர்ச்சியை உண்டாக்கி தருவதும் வீழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதும் பல காரணங்கள். அந்த காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள், அதுவும் பெயரளவில் வாழக்கூடிய மக்களால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மீண்டும் புத்துணர்ச்சியோடு சொல்லப்பட்ட போது அந்த மக்களில் பலர் எதிர்ப்பை குறைத்தார்கள். அந்த மக்களில் பலர் தன்னுடைய வார்த்தைகளை அடக்கி வாசினார்கள். என்னதான் கொள்கைக்கு எதிராக அவர்கள் அணிதிரண்டாலும் சில விஷயங்களில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சில விமர்சனங்களை மரணிக்கின்ற காலம் வரை எந்த மக்கத்து குறைஷியும் செய்யவில்லை என்பதை நாம் முதலில் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்திய மார்க்கத்தை வேரூன்றி ஆழமாக இந்த தௌஹீதை எடுத்துச் சொல்வதற்கு முனைந்த போது அந்த மக்கள் எவ்வளவோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடைமொழிகளை கொடுத்தார்கள். ஆனால் முஹம்மது நபியை பொறுத்தவரை இவர் ஒழுக்கம் கெட்டவர் என்று யாரும் சொல்லவில்லை. இவர் ஒரு பாவி, இவர் ஒரு ஒழுக்கம் கெட்டவர் என்று ஒரு நபர் கூட சுட்டிக்காட்டவில்லை. இவர் நம்பகத்தன்மைக்கு எதிரானவர் என்று ஒரு நபர் கூட சுட்டிக்காட்டவில்லை. அமீன் சாதிக் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்பினார்கள். அந்த நம்பிக்கையோடு தான் கடைசி வரை இருந்தார்கள். கொள்கையில் வேண்டுமானால் எதிர்த்தார்கள். ஆனால் குணத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல் ஒழுக்கமுள்ள அந்த குணம் இந்த மார்க்கத்திற்கு மிக மிக அதிகமான அளவிற்கு வலு சேர்த்தது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் போகின்ற போக்கை பாருங்கள். இன்று நடைமுறை வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது. இன்று இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அல்ல இஸ்லாம் அல்லாஹ் சமுதாயமாக இருந்தாலும் சரி, எந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தாலும் ஒழுக்க சீரழிவு என்பது வீட்டுக்குள் புகுந்து பயங்கரமான முறையிலே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. சில ஒழுக்க சீரழிவு வேண்டுமானால் பகிரங்கப்படுத்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒழுக்க சீரழிவிற்கு வாசலை திறந்துவிடக்கூடிய பல காரியங்கள் அறிந்தும் அறியாமல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் தயவு செய்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட வேண்டும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எந்த அளவிற்கு ஒழுக்க சீரழிவுடைய பாதிப்புகள் என்பதை நாம் ரிப்போர்ட்டின் வாயிலாக எத்தனையோ பார்க்கிறோம். எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ இடங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1997 மட்டும் தர்மபுரி பகுதியிலே அந்த மக்களின் மத்தியிலே பெண் குழந்தைகள் 1260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் பல தலையறையை வைத்து அமுத்து அதன் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை கொடுத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற கொடுமைகள் ஒழுக்க சீரழிவுகளை பெரிய சீரழிவு எது என்று சொன்னால் பெண் குழந்தையை கொள்வது. அது மட்டுமல்ல, அந்த பெண் குழந்தை 2.25 வயதை அடைந்த ரீட்டா என்று சொல்லப்படக்கூடிய பெண் குழந்தையை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியரை பலாத்காரம் செய்து கொன்ற சம்பவத்தையும் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்க சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். 2.25 வயது இருக்கக்கூடிய குழந்தையை, அந்த பெண் குழந்தையை பலாத்காரம் செய்வதற்கு யாருக்காக மனது வருமா? இது போன்ற நேரத்தில் பலாத்காரம் செய்து அந்த குழந்தையை கொண்டிருக்கிறான் யார்? மருத்துவமனையிலே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர். அது மட்டுமா கண்ணியமிக்க சகோதரர்களே, 1997 தமிழகத்திலே ஆய்வு செய்த அடிப்படையில் பார்க்கும்போது 10 வயதிற்கும் குறைவான கிட்டத்தட்ட 23% பெண் மக்கள் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோமே. இந்த நிலையெல்லாம் எங்கே நடக்கிறது? நம்முடைய தமிழகத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிபி ஒரு பெண் அதிகாரியை, IAS அதிகாரியை விருந்து உபச்சார நேரத்திலே தவறான முறையில் நடந்த காரணத்தினால் அந்த பெண்மணி களம் இறங்குகிறாள். எனக்கு உரிமை வேண்டும், எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஜிபி என்னிடத்திலே தவறாக நடந்தார் என்று கோர்ட்டு ஏறி எல்லா வகையிலும் அந்த நபருக்கு தண்டனை வாங்கி தரக்கூடிய முயற்சி எடுத்தார்.
மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அது போன்றவர்கள் முயற்சி எடுப்பார்கள். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள், எத்தனை விதமான வாலிப பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்று 10வது 12வது படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளிடத்திலே செல்போன் கொடுக்கப்படுகிறது. பெண் குழந்தைகளிடத்திலே செல்போன் கொடுக்கப்படுகிறது. நிலைமை என்ன? அவங்க ஜாலியா இருக்கணும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தவறுதலான காட்சியை பார்க்கிறார்கள். அந்த காட்சியை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி பார்த்தால்தான் என்ன என்று சொல்லி யோசிக்கிறார்கள். யோசித்ததுடைய விளைவு கிட்டத்தட்ட 24% பெண்கள் அந்த வாழ்க்கை பற்றி, குடும்ப வாழ்க்கை பற்றி வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அது அனுபவப்பட்டிருக்கிறார்கள். வேறு எவ்வளவு பெரிய வேலைக்குரிய நிலைப்பாடு! இந்த தமிழகத்திலே இது போன்ற நிலைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எனவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 15 to 25 வயது வரை இருக்கக்கூடிய அந்த பெண் மக்களுடைய பாதிப்புகள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. அதுவும் இன்னைக்கு இன்டர்நெட்டின் மூலமாக மிகப்பெரிய சதவீதத்திற்கு பல இளைஞர்களும் வாலிப பெண்களும் அதில் தலையிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒழுக்கச் சீரழிவான விஷயங்களை எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை ரசித்து வாழ்க்கையை நாசமாகி சென்று கொண்டிருக்கக்கூடிய அவல நிலைமை இருக்கிறது. இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், இதெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இதுவெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இன்னும் வளரக்கூடாது என்பதற்குத்தான் இந்த தலைப்பு என்பதை நீங்கள் ஆணித்தரமாக அழுத்தமாக புரிய கடமைப்பட்டுள்ளீர்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நன்றாக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே சொன்னபோது எப்படி அழைத்தார்கள்? மாற்று சமுதாய மக்களை தாவா செய்து அழைக்கும் போது, இந்த இஸ்லாத்தை நோக்கி அழைக்கும் போது தௌஹீதை உணர்த்துவதற்கு அடுத்ததாக பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், குழந்தைகளை கொல்லக்கூடாது, ஏனென்றால் அல்லாஹ் தான் எல்லோருக்கும் ரிஸ்கை கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைகோல் விடுகிறார்கள். தஆலவ், வாருங்கள், அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தடை செய்ததை நான் ஓதி காண்பிக்கிறேன், நான் படித்து காண்பிக்கிறேன், குர்ஆன் வசனத்தின் மூலமா சொல்லி காண்பிக்கிறேன், வாருங்கள் வேலைக்காரர்களே வாருங்கள் என்று இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு கொடுக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று ஷிர்கை நீங்கள் செய்யாதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், இன்னும் குழந்தைகளை கொல்லாதீர்கள், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பத்தன், மானக்கேடான காரியங்கள், மானக்கேடான காரியங்கள் அது பெரிய அளவிற்கு இருந்தாலும் சரி, உள்ளடங்கமா மறைமுகமா இருந்தாலும் சரி, வெளிப்படையா இருந்தாலும் உள்ளடங்கமா இருந்தாலும் அதை நீங்கள் நெருங்காதீர்கள் என்ற தடையோடு உங்களை அழைக்கிறேன். வாருங்கள், இந்த இஸ்லாத்திற்குள் மானக்கேட்டிற்கு ஒழுக்கச் சீரழிவிற்கு அணுவளவும் வாசல் திறக்கப்படாது, வாருங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்களே, அந்த நிலைமை வேலைக்காரர்களுக்கு அன்றிருந்தது. இன்று நம்முடைய சமுதாய மக்களும் பாதிப்பு அடைகிறார் என்று நினைக்கும் போது வேதனைக்கு மேல் வேதனை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, வேதனைக்கு மேல் வேதனை. எத்தனையோ பெண்கள் சீரழிந்து போகிறார்கள். கல்லூரி வளாகம் என்று கல்லூரி வளாகத்திலேயே தன்னை சீரழித்து மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வாலிபத்தின் அந்த முறுக்கேறிய வயதின் காரணத்தினால், அந்த இள வயதிலே சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பின் வேகத்தினால் வாழ்க்கை ஓட்டம் என்பது என்ன என்று தெரியாமல் ஏதோ சினிமாவில் பார்க்கக்கூடிய காட்சியை போல, ஏதோ நாடகத்தில் பார்க்கக்கூடிய காட்சியை போல நினைத்து இன்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் பெயரளவில் வாழக்கூடிய மக்கள் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம ஸாலிஹல் அக்லாக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் அனுப்பப்பட்டதெல்லாம், நான் இறை தூதராக அனுப்பப்பட்டதெல்லாம் சாலிஹான நல்லொழுக்கத்தை முழுமைப்படுத்துவதற்குத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த நல் ஒழுக்கத்தை, நற்பண்பை நான் கண்டிப்பாக முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த நற்பண்புடைய ஆரம்பம் முதல் அந்த முடிவு வரை முழுக்க முழுக்க அந்த ஒழுக்க பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் முழுமைப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இதை தெளிவான நடைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். அணுவளவிற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒழுக்க சீரழிவை நோக்கி செல்வதற்கு அணுவளவும் அனுமதியே இல்லை. அதற்குரிய எல்லா வாசல்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, உங்களுடைய பிள்ளைங்க 7 வயதை அடையும் போது
அவர்களை தொழ வையுங்க. 10 வயதை அடைந்தும் தொடவில்லையா, அடித்து தொழ வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஸ்டேஜ்ல 10 வயது அடையும் போது அங்கிருந்து படுக்கையை ஒதுக்குங்க, அவங்களை செப்பரேட் ஆக்குங்க. அவங்களுக்கு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் ஊடுருவி தெரியக்கூடாது. அதனுடைய வாசலை திறக்காதீர்கள். அது உள்ரங்கமான முறையில் இருக்க வேண்டும். எல்லாமே பக்குவமானவர்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் அந்த வாசலை மூடிவிட்டார்கள். ஆனால் இந்த நிலைமை என்ன, இன்றைய நிலைமை என்ன கண்ணியமிக்க சகோதரர்களே, சின்ன பிள்ளைங்க ஆபாசமான பாட்டை தாய் தந்தையருக்கு முன்னால் பாடுகிறார்கள். அந்த தாய் தந்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது காதல் என்ற பெயரிலே தவறுதலான கொச்சையான இவ்வளவோ வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்மால் ஜீரணிக்கவே முடியாது. அந்த வார்த்தைகளை நம்மால் எல்லாரும் நினைத்து பார்க்கவே முடியாது. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் இது போன்ற வார்த்தைகள் ஒழிக்கப்பட்டதை யோசித்து பாருங்கள். இதற்காக வேண்டிய இசைக்கல்லூரி, இதற்காக வேண்டிய செல்போனில் அழைப்புகள், இதற்காக வேண்டிய SMS அனுப்பப்படுகிறது. எவ்வளவு கொடுங்கோன்மையான காரியம். உங்களுக்கு ஆறுதல் தர வேண்டுமா, இதோ இந்த பெண்ணை அழையுங்கள், ஒரு நிமிடத்திற்கு 10 ரூபாய், நரகத்திற்கு என்று இழுத்துச் செல்லக்கூடிய அந்த 10 ரூபாய் செலவழித்து எத்தனை ஆண்கள் தன்னுடைய வாழ்க்கை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியமிக்கவர்களே. எவ்வளவு வரவேற்கத்தக்க ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஆசாபாசம், அந்த ஆசாபாசத்தை கூட ஒரு மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி இப்படித்தான் ஒரு இஸ்லாமியன் வாழ வேண்டும். இஸ்லாமியனுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். உன்னுடைய கண்ணிற்கு நீ திரை போட வேண்டும். உன்னுடைய பார்வை மட்டுப்படுத்தப்பட வேண்டும். உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிறார்கள். அந்த உருவாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது? இன்றைய நிலைமை என்ன? ஃபாரின்ல இருந்து என்னுடைய வாப்பா எல்லாமே காசு தந்துடுறாரு, செல்போன் ரீசார்ஜ் ஆயிருது, எந்த பிரச்சனையும் இல்ல. மாசம் வேற இன்டர்நெட்டுக்காக ஏதாவது தேவையா அதுவும் செஞ்சு தர்றாங்க, பிரச்சனையே இல்ல. டேட்டா கார்டு எடுத்துட்டு எல்லா பக்கமும் போலாம், எந்த ப்ரௌசிங் சென்டருக்கு போலாம், தனியா உட்காந்து லேப்டாப்ல கூட பாத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. வாசல் திறக்கப்படுகிறது. இந்த வாசலை அடைக்க வேண்டுமா இல்லையா? இந்த வாசலை அடைக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? தாய் தந்தையுடையதானே, அண்ணன் தம்பியுடைய கடமைதானே, அக்கா தம்பியுடைய கடமைதானே. அவன் ஏதோ நல்லதை பார்த்துக் கொண்டிருக்கிறான். தனிமையை விட்டு விடுகிறார்கள். தனிமையை ஷைத்தானோடு உரையாடுகிறான், ஷைத்தானை நெருங்குகிறான், ஷைத்தானை விரும்புகிறான், ஷைத்தான் மானக்கேடானது எல்லாம் ஏவுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே. அந்த ஷைத்தானை அவன் தன்னுடைய நண்பனாக தேர்வு செய்து அங்கே சீரழிந்து சின்னாபின்னம் அடையும் அவருடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பாருங்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே. நியாய உணர்வோடு நடுநிலை பார்வையோடு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய சொத்துக்கள் அந்த செல்போனா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி, டேப்லெட்டா இருந்தாலும், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, உலகத்துல என்னவே வரட்டும், எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு முன்னே திசை திருப்ப கூடாது. அப்படித்தான் அந்த பொருளை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும். காசு பணம் மட்டும் அம்பாலில் சேராது, எல்லா பொருட்களும் அடங்கும். அந்த பொருட்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு திசை திருப்பக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுக்கமுள்ள மனிதனாக நீ வாழு, நீ ஒரு தனிச்சிறப்புள்ளவன், நீ இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டிய பொறுப்பில் உள்ளவன். அந்த பொறுப்பை மறந்து இஸ்லாமியனை நீ வாழக்கூடாது. அது மூமினுல் கவியு கைரும் வஅஹப்பு இலல்லாஹி மினல் மூமினில் லைஃப். ஈமானில் வலுவா இருக்கக்கூடிய மூமின் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவன். அந்த ஈமான் என்ன வேண்டும்? யா அல்லாஹ், என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவேன் யா அல்லாஹ், என்னுடைய மானத்தை நான் எங்குமே அடங்கி மாட்டேன் யா அல்லாஹ், நீ கொடுத்த தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய தனிச்சிறப்பு மிக்க அறிவு என்னிடத்தில் இருக்கிறது யா அல்லாஹ், கண்டிப்பாக நான் கட்டுப்பாட்டிற்குள் வைப்பேன் என்று அந்த ஈமான் உள்ள அந்த ஈமானுடைய அடியாரை அல்லாஹ் விரும்புகிறான். வஹரிஸ் அலா மா யன்ஃபவுக். ஈமானுடைய அடியானே, உனக்கு எது லாபம் தருகிறதோ, நன்மை தருகிறதோ அதிலே நீ ஆர்வத்தோடு செயல்படு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டினார்களே. அந்த ஆர்வத்தை ஊட்டுவதற்கு ஆரம்பமாகத்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒதுக்க வேண்டும். அந்த நேரத்தில் நெருக்கக்கூடாது. நெருங்கும் போது தாய் தந்தையர் அவருடைய உறவிலே விரிசல் ஏற்படும், அங்கே சண்டைகள் ஏற்படும், அங்கே பிரச்சனைகள் வெடிக்கும், பல்வேறு
பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதனால் அந்த கடவுளுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை ஒதுக்க வேண்டும். குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் அவர்களை தனியாக படுத்து அந்த உறங்க வைப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை. அது மட்டுமல்ல, பருவ வயதை அடையாத சிறிய பாலர்கள், சின்ன பெண் குழந்தைங்க, அந்த சின்ன ஆண் குழந்தைங்க, இவங்களை கூட அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. சுபுவுக்கு முன்னால் உள்ள நேரமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நேரத்தில் ஆடை கலைந்திருக்கக்கூடிய சாதாரணமான முறையில இருக்கக்கூடிய அந்த நிலைமையா இருந்தாலும் சரி, அல்லது இஷாவுக்கு பிறகு உள்ள நேரம், இந்த 3 நேரங்களிலும் அனுமதி கேட்டுத்தான் பருவ வயதை அடையாத குழந்தைகள் கூட வர வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. என்ன காரணம்? அங்கு ஒழுக்க சீரழிவு, அங்கு ஒழுக்கமுள்ள காரியம்தான், இவாதத்துக்குரிய காரியம்தான் கணவன் மனைவிக்குரிய கடமைகள். அந்த கடமைகளை குழந்தைகள் பார்த்து விட்டால் மனது பாதித்து விடும். மனது பாதித்தால் அந்த மனதிலிருந்து தீய எண்ணங்கள் உண்டாகும். தீய எண்ணங்களுக்கு வடிகால இந்த குழந்தைகள் தேட ஆரம்பிக்கும். வழிகட்ட காரியங்களை பார்ப்பதற்கு முயற்சிக்கும். ஆபாசமான சீடைகளை தேட முயற்சிக்கும். நெட்டிலே வேறு விதமான காட்சிகளை பார்க்க தூண்டும். நண்பர்கள் அதற்கு ஏற்றவாறு அமைவார்கள். இதற்கெல்லாம் தான் ஆரம்பமாக அந்த வாசலை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக அடைக்கிறது. எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றோம்? எத்தனை சகோதரர்கள் குர்ஆனுடைய சட்டத்தை நான் ஃபாலோ பண்றேன், ஒழுக்க ரீதியாக கட்டுப்படுத்துவதற்கு என்னுடைய பெண் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ஆம்பளை பையனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் தைரியமாக சொல்லக்கூடிய அளவிற்கு ஒழுக்கத்தோடு வாழ்க்கை கொண்டு செல்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வரைமுறையை நாம் கடைபிடிக்கிறோம். யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த பண்பாட்டை சிறுவயதிலிருந்தே ஊட்டி வளர்க்கும் போது அங்கே ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமியனை பார்க்க முடியும். ஒழுக்க பண்புள்ள உயர்ந்த தன்மையுள்ள ஒரு இறையடியாரை பார்க்க முடியும். அவன் நடந்து வரும்போது அதில் ஒரு ஒழுக்கம் தெரியும், அவன் பார்க்கும்போது அதில் ஒரு ஒழுக்கம் தெரியும், அவன் பேசும்போது அதில் ஒரு நயம் தெரியும். இதை பார்க்கும்போது இஸ்லாம் வளரும். இப்படித்தான் கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதற்கு நாம் தூண்டுகோலாக அமைகிறோம். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. வளர்ந்த பின்னால் வளர்ந்த இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இப்படிப்பட்ட பாதிப்பு மா தரத்து பாதி ஃபித்ரத்தன், நான் எனக்கு பின்னால் நான் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய குழப்பமான விஷயமே இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கு அவர் ரிஜால், ஆண்களுக்கு மிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அது யார் என்று சொன்னால் மினன் நிசா, பெண்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த பெண்களை பாதிப்பிற்குரியதாக நான் விட்டு செல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எடுத்து பாருங்க, ஒரு சாதாரண பிராட்பேண்ட் விளம்பரத்துக்கு கூட பெண் தேவைப்படுகிறாள். பிராட்பேண்ட் விளம்பரத்திற்கு கூட பெண் தேவைப்படுகிறாள். ஒரு அற்பமான விஷயத்திற்கு கூட பெண் போதைப் பொருளால் பயன்படுத்தப்படுகிறாள். பெண் போதைப் பொருளால் பயன்படுத்தப்பட்டு அந்த கவர்ச்சியிலே மதிவேங்கி போகிறாள். தாய்லாந்திலே ஏற்படக்கூடிய நிலைமை என்ன? விளம்பரம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் நீங்கள் சாய்ந்து அமர்ந்து கொள்ளலாம், அழகான பெண் ஊழியர்கள் உங்களுக்கு வந்து உணவை ஊட்டி விடுவார்கள் என்று விளம்பரம் போட்ட யாரெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாம இருப்பாங்க? அந்த ரெஸ்டாரண்டை தேடி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அங்க உள்ள போய் அமர்ந்து அந்த உணவை ஒரு அழகான பெண் அரைவரை ஆடையோடு ஊட்டி விடுவதை அந்த ஆண் விரும்புகிறானே. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு பின்னால் எனக்கு பின்னால் நான் விட்டு செல்லக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு இனம் எது என்று சொன்னால் பெண் இனம் என்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அது நல்ல பெண்கள் அல்ல, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பெண்கள் பலரும் இருப்பார்கள். ஹிஜாபை பேணாமல், ஒழுக்கத்தை பேணாமல், பல்வேறு ரீதியிலே இஸ்லாம் தடுத்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய பல பெண்களால் ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே, அந்த பாதிப்பிலிருந்து நாம் தற்காக்க வேண்டுமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப், இளைஞர் பட்டாளமே, இளைஞர் கூட்டமே, மனிஸ்ததாமின் குமர்பாத்த, உங்களில் யார் சக்தி பெற்று விட்டாரோ, திருமணம் செய்வதற்குரிய சக்தியை பெற்று விட்டாரோ, கல்யாணம் முடித்து விடட்டும், திருமணம் செய்து விடட்டும். அதற்கு எதுவுமே தடை இல்லை. எதையுமே தடையை ஆக்காதீர்கள். உங்களுக்கு அந்த வயது வந்து விட்டதா, உடனே திருமணம் முடித்து விட வேண்டும். அது எளிமை திருமணமாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய அபிவிருத்திக்குரிய திருமணமாக ஆகிவிடும். எனவே எளிமை திருமணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள்.
எளிமையாக மிக மிக எளிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறைப்படுத்தி காண்பிக்கவும் செய்தார்களே, அப்படிப்பட்ட ரீதியிலே ஆண்கள் அந்த பாதிப்பிலிருந்து காக்கப்படுவார்கள். ஒழுக்க சீரழிவை நோக்கி அவன் செல்ல மாட்டான். அப்படி அவன் கல்யாணம் முடிச்சிட்டானா வேற பெண்ணை அவன் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். வேற பெண்ணிடத்திலே தவறான சிந்தனை அவனிடத்தில் வராது. என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நபி வழி பிரகாரம் அவன் திருமணம் செய்தால் என்ன நடக்கும், விளைவு என்ன நடக்கும், என்ன லாபம், திருமணம் கொடுக்கக்கூடிய ஆணை உனக்கு என்ன லாபம், பசர் உன்னுடைய பார்வை அந்த திருமணம் தாழ்த்தி விடும். அந்த திருமணம் உன்னுடைய பார்வையை தாழ்த்தி விடும். அந்த பார்வை தாழ்ந்து நீ பக்குவத்தோடு நடப்பாய். உன்னுடைய கற்பை பேரை பாதுகாக்கும். என்னுடைய மனைவிடத்தில் தான் என்னுடைய பாய உணர்வை தரித்துக் கொள்வேன். அதான் உமரதான் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு பெண் முன்னால் வந்தால் மிக கோலங்கட்டு வந்தால், அலங்கோலமா வந்தால், இன்னொரு பெண் நான் திரும்பும் போதும் ஒரு பெண் மிக கோலங்கட்டு வந்தாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கோலங்கட்டு வரும்போது தன்னுடைய மனைவி இடத்திலே அவன் செல்லட்டும். அவனுக்கு சிந்தனை கோளாறு வருகிறதா, திருமணம் முடித்தான், அவனுக்கு சிந்தனை கோளாறு வரும்போது மனைவி இடத்திலே செல்லட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பகிரங்கமா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, மனைவி அந்த சமையல் கட்டிலே இருந்தால் கூட கணவன் அழைத்தால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லும் போது அந்த பாத்திரத்தில் பால் வைத்து பொங்கி வந்தாலும் சரிதான். அது மாதிரி பொங்கி வரும்போது கூட அடுப்பை கவனிக்காம அதை அழைத்து விட்டு கணவனின் தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எதுக்காக வேண்டி? ஆண்களுடைய கற்பை பேரி பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு ஆண் ஒழுக்கமுள்ள பண்புள்ளவராக திகழ்வதற்கு அந்த பெண் வடிகாலா இருக்கிறார். அல்லாஹ் அப்படித்தான் ஏற்படுத்தினான். லிதஸ்குனூ இலைஹா,